தமிழ்நாட்டோட வருங்கால ஆசிரியர்கள் எல்லாருக்கும் என்னோட ஒரு பெரிய வணக்கம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் டிஎன்டிடி தேர்வுல கலக்க போறீங்க. அதுக்கு உதவதான் நானும் வந்திருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். சரி, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் டீச்சர் மட்டும் பேசிட்டே இருக்காங்க, பசங்க எல்லாம் சரி மேம், சரி சார்னு தலையாட்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க. கொஞ்சம் போரிங் இல்லையா? இன்னொரு பக்கம் ஒரு விளையாட்டு மைதானத்தை நினைச்சுக்கோங்க. குழந்தைங்க சிரிச்சிட்டு பேசிட்டு ஓடி ஆடி விளையாடிட்டே அதுலயே புது விஷயங்களை கத்துக்கறாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த மாதிரி ஒரு இடத்துல பாடம் நடத்த விரும்புவீங்க? கண்டிப்பா அந்த விளையாட்டு மைதானம் மாதிரி ஒரு இடம் தானே. அப்போ அந்த விளையாட்டு மைதானத்தை நம்ம வகுப்பறைக்குள்ள கொண்டு வர ஒரு ஹீரோ இருக்கார். அவர்னா இந்த பிளேவே மெத்தட். இதுல பசங்க படிப்ப ஒரு பாரமா நினைக்காம ஒரு விளையாட்டா பாப்பாங்க. அப்போ அவங்க முழு ஈடுபாட்டோட கத்துக்குவாங்க. உங்க டிஎன்டிஇடி தேர்வுக்கு இது ஒரு கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய தலைப்பு. ஓகே, சரி, அப்போ இந்த விளையாட்டோட விதிகள் என்னன்னு பார்த்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுதான் நம்மளோட கேம் பிளான். இந்த 6 நிலைகளையும் ஒன்னொன்னா கடந்து இந்த முறைய நாம முழுசா புரிஞ்சுக்க போறோம். தயாரா? ஓகே, முதல் நிலைக்குள்ள போயிடலாம். இந்த பிளேவே மெத்தட்னா உண்மையிலே என்ன, அதை இப்போ பார்க்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இது வெறும் காதால கேட்டு புத்தகத்தை பார்த்து மனப்பாடம் பண்ற முறையே இல்லவே இல்ல. இது செய்யணும், விளையாடணும், அனுபவத்துல கத்துக்கணும். அதுதான் விஷயம். குழந்தைங்க ஒரு மொழிய கத்துக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான இயற்கையான வழி இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு கடை வச்சு விளையாடுறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ வாங்க, விற்க, பணம் இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்களே பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அனுபவ வழி கற்றல். சரி, இந்த விளையாட்டுக்கு ஒரு 5 பொன்னான விதிகள் இருக்கு. உங்க டிஎன்டிஇடி தேர்வுல நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா இந்த 5 விதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நல்லா கவனிங்க. முதல் விதி, அனுபவம் மற்றும் செயல்பாடு மூலம் கற்றல். ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனா வளரும் சொல்றதை விட அவங்களே ஒரு விதைய போட்டு தண்ணி ஊத்தி அது முளைச்சு வர்றத பாக்கும்போது அந்த கற்றல் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும் இல்லையா? 2வது, படைப்பாற்றல் மற்றும் நண்பர்களுடன் கலந்துரையாடல். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிளாக்ஸ் வச்சு ஒரு நகரத்தை உருவாக்கும்போது அவங்களோட கற்பனை திறனும் டீம் ஒர்க்கும் எங்கேயும் போயிடும். 3வது, நிஜ வாழ்க்கை சூழலில் மொழியை கற்றுக்கொள்வது. திரும்ப அந்த காய்கறி கடை விளையாட்டுக்கே வருவோம். அங்க அவங்க பேசுறது, பேரம் பேசுறது எல்லாமே இயல்பா வரும். 4வது, மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து வரும். பொம்மைய ஷேர் பண்ணும்போது பொறுமையா இருக்கணும்னு கத்துக்கறாங்க, அது மன வளர்ச்சி. அதே சமயம் ஒரு கோபுரத்தை கட்டும்போது சமநிலை பத்தி தெரிஞ்சுக்கறாங்க, அது அறிவுத்திறன். பாத்தீங்களா, ரெண்டுமே பின்னி பிணைஞ்சிருக்கு. கடைசியா 5வது, சமூக விளையாட்டு மூலம் அர்த்தத்தை உருவாக்குவது. ஒரு குழுவா ஒன்னா சேர்ந்து ஒரு விளையாட்டுக்கு விதிகளை உருவாக்கும்போது அங்கதான் கற்றல் முழுமையடையுது. சரி, அடுத்து இந்த பகுதி உங்களுக்காகத்தான். ஒரு ஆசிரியரா உங்களோட விளையாட்டு புத்தகம் இப்போ எப்படி மாறப்போகுது சொல்லட்டுமா? உங்க பங்கு இனிமே வெறும் பாடம் நடத்துறதோட முடிய போறதில்ல. அதையும் தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமா மாறப்போகுது. இதெல்லாம் உங்க டூல் பாக்ஸ்ல இருக்க வேண்டிய சில முக்கியமான கருவிகள். உதாரணமா, டிராமாட்டிக் பிளேனா என்ன? ஒரு வரலாற்று நிகழ்வை ஒரு சின்ன நாடகம் மாதிரி நடிச்சு காட்டுறது. கன்ஸ்ட்ரக்டிவ் பிளேனா மண்ணுலயோ களிமண்லையோ வடிவங்களை உருவாக்குறது. இதே மாதிரி பாட்டு, கதை சொல்லும் விளையாட்டு, குறியீட்டு விளையாட்டு, உடல் அசைவோன்னு நம்ம பாடங்களை சூப்பரா சுவாரஸ்யமா மாத்துறதுக்கு நிறைய வழி இருக்கு. இப்போ ஒரு சின்ன நகைச்சுவையோட சொல்றேன். உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு. ஆமா, நீங்க இனிமேல் வெறும் டீச்சர் மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஃபெசிலிட்டேட்டர். அப்படின்னா என்ன? கற்றலுக்கான சூழலை உருவாக்கி மாணவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு நபர். ஒரு ஃபெசிலிட்டேட்டரா உங்க பங்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஒரு கிரிக்கெட் கோச் மாதிரி தான். நீங்க தான் பிச்சை தயார் பண்ணணும். அதாவது நல்ல செறிவான செயல்பாடுகளை உருவாக்கணும். மாணவர்கள் எப்படி விளையாடுறாங்க, என்ன கத்துக்கறாங்கன்னு கவனிக்கணும். உரையாடலை ஊக்குவிக்கணும். தேவைப்படும்போது சின்ன சின்ன குறிப்புகள் கொடுக்கணும். சோ மொத்தத்துல நீங்க ஒரு வழிகாட்டி, ஒரு கண்காணிப்பாளர், ஒரு நண்பன். சரி, நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம். கற்றல் ஒரு விளையாட்டா மாறும்போது மாணவர்களுக்கு என்ன மாதிரியான சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும்? வாங்க பார்க்கலாம். இதுல நம்பர் 1 நன்மை, மிக முக்கியமான நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களோட மோட்டிவேஷன் வேற லெவல்ல இருக்கும். ஆமா, அவங்க ரொம்ப ஆர்வமா பள்ளிக்கு வருவாங்க, ஆர்வமா கத்துக்க ஆரம்பிப்பாங்க. தேர்வு கண்ணோட்டத்துல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதோட மட்டும் இல்ல, மொழித்திறன் அப்படியே இயல்பா வளரும். பேசுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். பிரச்சனை தீர்க்கும் திறன், அறிவாற்றல், நெகிழ்வுத்தன்மை எல்லாமே மேம்படும். உணர்ச்சியல கூட சிறப்பா கையாளுவாங்க. இது வெறும் தேர்வுக்கு மட்டும் இல்ல, அவங்களோட வாழ்நாள் வெற்றிக்கு உதவும். இவ்ளோ சூப்பர் பவர்ஸ், இவ்ளோ நன்மைகள்.
ஆனா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நல்ல விளையாட்டுலயும் ஒரு பாஸ் லெவல்னு ஒன்னு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த முறையை செயல்படுத்தும்போது கொஞ்சம் சவால்கள் வரும். ஆனா அது நம்ம பிரச்சனையா பார்க்கக்கூடாது. அது நாம ஜெயிக்க வேண்டிய நிலைகள். சில சொல்லலாம், ஐயோ இது வெறும் கூச்சல், குழப்பம், சத்தம், இதுல எப்படி பசங்க கத்துப்பாங்க? ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு விளையாட்டு செயல்பாட்டுக்கு பின்னாலேயும் ஒரு தெளிவான கற்றல் நோக்கத்தோட நல்ல திட்டமிடல் இருக்கணும். வேற என்ன கேள்வி வரும்? மாணவர்களே எப்படி மதிப்பிடுறது? இது பரீட்சை வைக்கிறதோட முடியாது. மதிப்பீடுனா அவங்கள கவனிக்கணும், அவங்க உரையாடல பார்க்கணும். சோ தேவை நல்ல திட்டமிடல் தான். அதை செஞ்சா இந்த சவால்களை எளிதா சமாளிச்சிடலாம். ஆனா எனக்கு இதுக்கு முறையான பயிற்சி இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது இயல்புதான். அதுக்குத்தான் தொழில்முறை மேம்பாட்டு பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டா விளையாட்டையும் பாடத்திட்டத்தையும் சமநிலைப்படுத்திடலாம். இன்னொரு விஷயம், எங்க பள்ளியில பாரம்பரிய முறைகளை தான் விரும்புறாங்க. சரிதான், எதிர்ப்பு இருக்கும். ஆனா நீங்க முடிவுகளை காட்டும்போது, மாணவர்களோட அந்த நேர்மறையான மாற்றங்களை காட்டும்போது கண்டிப்பா மற்றவங்களும் மாறுவாங்க. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். வெற்றி வியூகம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க தேர்வுக்கான ஒரு சரியான வியூகத்தை பார்க்க போறோம். சோ இதுதான் மிக முக்கியமான பகுதி. இந்த அட்டவணை தான் உங்களோட TNTET தேர்வுக்கான விரைவு புனராவலோகனம். சீட் ஷீட் பார்க்கலாமா? தத்துவம், அனுபவ வழி கற்றல். உங்க பங்கு ஃபெசிலிட்டேட்டர். முக்கிய நோக்கம் முழுமையான வளர்ச்சி. முக்கிய நன்மை அதிக உந்துதல் மற்றும் தன்னம்பிக்கை. முக்கிய சவால் திட்டமிட்டலும் பயிற்சியும். இந்த இணைப்புகளை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போதும். சூப்பரா இல்ல? இந்த ஒரே ஸ்லைடு முழு முறையையும் எவ்ளோ அற்புதமா சொல்லுது. பாடத்தை மட்டும் நடத்தாதீர்கள், ஓர் அனுபவத்தை உருவாக்குங்கள். வாவ்! இந்த மேற்கோள உங்க மனசுல அப்படியே பதிய வச்சுக்கோங்க. உங்க வேலை, உங்க நோக்கம் மாணவர்களுக்கு மறக்க முடியாத சக்தி வாய்ந்த கற்றல் அனுபவங்களை உருவாக்குறது தான். சோ இப்போ என்கிட்ட இருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு. உங்க வகுப்பறையில நீங்க எப்போ அந்த ப்ளே பட்டனை அழுத்த போறீங்க? கண்டிப்பா நீங்க கத்துக்கிட்டத பயன்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நம்புறேன். உங்க TNTET தேர்வுல நீங்க வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலக்குங்க.